ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் இருக்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க சூப்பரான விளாக்குள்ளே நம்ம போகலாம். எல்லாருக்கும் தீபாவளி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் தீபாவளி ஸ்வீட்ஸு, அப்புறமா முறுக்கு எல்லாமே பண்ணியாச்சு. இந்த ரெசிபீஸ் கூட தான் உங்கள் கூட நான் வந்திருக்கேன். நான் எவ்வளோ சாரீஸ், எத்தனை ட்ரெஸ் வாங்கினேன் தீபாவளிக்கு அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ வந்து சூப்பரான ஒரு தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபாகவும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல முழு உளுந்து தான், அதை எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இருக்குது பாருங்கள், ஃப்ரைடு கிராம்ஸ், அதுவும் சேர்த்திக்கோங்க. அது வந்து அந்த சூட்டிலேயே வந்து அது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். இதை வந்து ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா திருவின தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த திருப்பி 2வது பால் எடுப்போம்ல, அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 அளவுக்கு 1.25 கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச அந்த உளுந்தம்பருப்பும் பொட்டுக்கடலையும் நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆகிடும். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா ரெடிமேட் மாவு தான், நம்ம கடையிலேருந்து வாங்கின பாக்கெட் மாவு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 கப் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ மாவே ஆட்டாமல் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து ஈஸியாக முறுக்கு பண்ணிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டேடு, அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வச்ச பட்டர் சேர்த்திக்கோங்க. அதை வந்து நல்லா எல்லா மாவு கூடையும் எல்லா பக்கமும் அந்த வெண்ணெய் வந்து நல்லா உங்களுக்கு கலக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல, அதை வந்து ஊற்றிட்டு 1 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஊற்றி ஃபைனாக நல்லா வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. திருப்பியும் ஒரு 3/4 கப் அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தேவைப்பட்டது. ஒவ்வொரு அரிசி மாவும் ஒவ்வொரு விதமாக வந்து தண்ணியை ஈர்க்கும். எனக்கு பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து இதுக்கு தேவைப்பட்டது. சப்போஸ் 1.5 கப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா 1/4 கப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் டைம் கொடுங்க. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா எண்ணெயும் காஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த முறுக்கு குழல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே போடுற மாவு வந்து ஒட்டாமல் வரும். நான் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டக்கரண்டியில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போடுவேன். எல்லோரும் டைரெக்டாக போடுவாங்க. எனக்கு அது கொஞ்சம் பயம். அதனால் வந்துட்டு நான் எப்போயுமே இதுதான் சேஃபாக இருக்கும். நம்ம கையிலலாம் எண்ணெய் தெரிக்காது. அதனால் இந்த மெத்தட் தான் நான் வந்து எப்போயுமே ஃபாலோ பண்ணுவேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவிட்டு இப்போ வந்து நீங்கள் புழிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் என்னென்னா, நல்லா கொதிக்கிற எண்ணெய் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம முறுக்கு போடுறதுக்காக எண்ணெய் வச்சுருப்போம்ல, அந்த எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி எண்ணெய் வந்து நீங்கள் மாவில் போட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா திருப்பியும் வந்து உங்களுக்கு மாவோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லூஸாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்போ வந்து நமக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தீபாவளி அப்படின்னாலே வந்து முறுக்கு இல்லாமல் யார் வீட்லையுமே செலிப்ரேட் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2.5 கப் அளவுக்கு 40 முறுக்கு வந்தது. அது குட்டி குட்டியாக போட்டு எடுத்தது. அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்தது. உடையாமல் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா கீ மைசூர் பாக் தான். கீ மைசூர் பாக் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி செஞ்சாலுமே அவ்வளோ ஒரு டேஸ்டியாக வரும். நானும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஒரு லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து ஒரு லிக்விட் பதத்துக்கு மாற்ற முடியும். இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் வந்து கீ ஊற்றிருக்கேன்.
ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றிட்டு அதை கலந்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கட்டியாக வந்து கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம வந்து கலக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாகு பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க. அப்படி கம்பி பதம் எடுக்க தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து நம்ம அந்த கலந்து வச்ச கடலை மாவும் நெய்யும் கலந்து வச்சதை வந்து நீங்கள் இதில் ஊற்றிடுங்க. அப்படி ஊற்றிட்டு நீங்கள் வந்து கைவிடாமல் கலந்தாலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக உங்களுக்கு ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி ஒரு ஹல்வா மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. நான் வந்துட்டு அப்படியே கலந்து வச்ச அந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக எந்த ஒரு லம்ப்ஸும் இல்லாமல் அவ்வளோ நல்லா அப்படியே சூப்பராக ஹல்வா மாதிரி வந்துடும். ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. ஏன்னா பவுடரோடு நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து கலந்து நம்ம இது பண்ணுறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாகும். மீதி இருந்த நெய்யும் நம்ம வந்து அதில் ஊற்றியாச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்து 1/2 கப் அளவுக்கு நெய் வேணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நெய்யோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அந்த அரோமாவோட சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலேயே பார்த்தீங்கன்னா சும்மா ஹல்வா மாதிரி கூட சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்டியாக இருக்கும். பட் நம்ம மைசூர் பாக்கு அப்படிங்கிறப்ப இன்னுமே வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸாக ஆயிருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இப்போ இறக்கிட்டு அந்த டவாவில் பார்த்தீங்கன்னா நெய் தடவி இருக்கேன். நெய் தடவிட்டு நீங்கள் போட்டுட்டு நல்லா செட் பண்ணி விட்டுருங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபியில் இந்த மைசூர் பாக்கும் அதே மாதிரி தான். இது வந்து நீங்கள் நெய் போட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு மைசூர் பாக்கு வந்துடும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருந்தால் ஒரு மாதிரி நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 குட்டி குட்டியாக மைசூர் பாக்கு வந்தது. இனி 2 நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு. இதே மாதிரி ஸ்வீட்டாக நம்ம தீபாவளியை வரவேற்கலாம். எல்லோரும் சேஃபாக வந்து தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. இப்போ நான் எவ்வளோ ட்ரெஸ் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பனாரசி சாரீ கூட சேர்ந்தது தான். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலரும் ஒரு க்ரீன் கலர்லேயும் வந்தது ப்ளவுஸு. இது பார்த்தீங்கன்னா லினன் சாரீ. என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாரீ. ஒயிட் சாரியில் நல்லா பெரிய பெரிய பூ போட்ட மாதிரி. இதுக்கு வந்து ஃபுல் ஹேண்டு தான் வச்சு நான் தைச்சி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் சாரீ. ரொம்ப காட்டன் சாரீ ரொம்ப சூப்பராக இருந்தது. பட்டோலா சாரீ அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீ. இது என்னோடய ஃபேவரட் சாரியில் இதுவும் ஒன்று. ரொம்ப அழகான கலர். இந்த கலர் வந்து ரொம்ப ரேரு தான். இது பார்த்திங்கன்னா இதுவும் பனாரசி சாரீ கூட சேர்ந்தது தான். ரெட்டும் க்ரீனும். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். சாரீஸ் மட்டும் இல்லை, குர்த்தீஸும் எடுத்திருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா செட்டாக துப்பட்டாவோடு சேர்ந்து எடுத்தது தான். இது அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். எல்லோரும் சேஃபாக வந்து சூப்பராக தீபாவளி கொண்டாடுங்க. அடுத்த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் நம்ம சந்திக்கலாம். இந்த விலாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.